சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். கடந்த 7/12/2025 அன்று மதுரையில் நடந்த சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் தேரையர் பெருமான் உரைத்த ஜீவநாடி உரையின் ஒரு சிறு பகுதியை குறும்படமாக தொகுத்து வழங்கியுள்ளோம். வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். வணக்கம். இந்த ஞான தேடல்ல இணைஞ்சிருக்கிற நீங்க உண்மையிலே ஒரு புண்ணிய ஆத்மா. மகத்தான சித்தர்களோட இந்த வாக்கை நீங்க தேக்கிறதே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறிதான். இன்னைக்கு நம்ம வீட்டை பாதுகாத்து ஒரு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மாமுனிவர் அகத்தியரோட ஒரு ஆழமான ரகசியத்தை நாம பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் சடங்குல நம்ம முன்னோர்களான சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு ஆழமான ஆன்மீக விஞ்ஞானன்னே சொல்லலாம். ரொம்ப அருமை. சரி, இது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற இந்த எதிர்மறை ஆற்றல்களை நீக்க பெருமானார் அகத்தியர் காட்டுற முதல் வழி என்ன? ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 2 தீப முறைகளை பெருமானார் அகத்தியர் அருளியிருக்காரு. ஓ, 2 முறைகளா? சரி, முதல்ல என்ன? முதல் முறை நாம தினமும் வீட்ல ஏத்துற மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, இருக்கு. அதுல பொடி செஞ்ச நவதானியங்கள், கிராம்பு, அப்புறம் கொஞ்சமா பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து விளக்கேத்தணும். ஓ, இதுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம்? எதுக்காக இந்த பொருட்கள்? நல்ல கேள்வி. அதாவது அந்த தீபத்தோட சுடர் குறிப்பிட்ட சில தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் ஒரு கருவியா மாறுது. அப்படியா? ஆமா, அதோட விளைவா நம்ம இல்லத்துல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே நீரை போலே அலறியடித்து ஓடும் அப்படின்னு அகத்தியரே உறுதியா சொல்றாரு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போ 2வது முறை அது இதை விட எளிமையானதா? ஆமா, இது இன்னும் ரொம்ப எளிமையானது. நீங்க திருக்கோயில்களுக்கு போவீங்க இல்லையா? கண்டிப்பா. அங்க பிரசாதமா வாங்குற விபூதி, குங்குமம் அதை எடுத்து நாம தினமும் ஏத்துற அகல் விளக்குக்குள்ள கொஞ்சமா போடணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்படி செஞ்சாலே போதும், தீய சக்திகள் உடனடியா வீட்டை விட்டு ஓடிடும்னு. தீய சக்திகள் ஓடிடுமே சொல்றாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு சாதாரண கோயில் பிரசாதத்துக்கு, அதாவது ஒரு சிட்டிகை விபூதிக்கு இவ்ளோ சக்தியா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது அதிபரம சித்த ரகசியம்னே சொல்லப்படுது. அதிபரம சித்த ரகசியமா? ஆமா, ஒவ்வொரு திருத்தலமும் சும்மா கட்டப்படல. குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், கிரகங்களோட ஒளிக்கதிர்கள் படுற இடத்துலதான் சித்தர்களால அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்ப கோயில்கள்ங்கிறது பிரபஞ்ச ஆற்றல் மயங்கள் மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அதனால அங்க இருக்கிற விபூதி, குங்குமன் மாதிரி பிரசாதங்கள் அந்த கிரகங்கள், நட்சத்திரங்களோட தெய்வீக ஆற்றலை தனக்குள்ள ஈர்த்து வச்சிருக்கோம். ஒரு பேட்டரி மாதிரி சார்ஜ் ஆயிருக்குமா? அதேதான், ஒரு ஆற்றல் களஞ்சியம் மாதிரி. அத உங்க வீட்டு தீபத்துல நீங்க இடும்போது அங்கிருக்கும் சக்திகள் இங்கே கிடைக்குமடான்னு அகத்தியர் சொல்றாரு. அப்ப கோயிலுக்கு போறதுனால கிடைக்கிற அதே பலனை நம்ம வீட்டிலேயே தினமும் பெற முடியுமா? ஆமா, அதுதான் இதோட சூக்ஷ்மம். அப்படியானா நம்ம பிரசாதங்களை எவ்வளவு ஒரு மரியாதையோட கையாளணும்? நிச்சயமா. இத பத்தி ஒரு கடுமையான விமர்சனத்தையே அகத்தியர் முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? கோயில்ல பிரசாதம் வாங்கிட்டு அதோட அருமை தெரியாம நெத்தியில பூசிட்டு மீதத்தை தூக்கி எறியறவங்கள புத்தி கெட்ட மனிதனலான்னு சாடுறாரு. ஓஹோ. அதோட நோக்கம் அந்த புனித பொருட்களோட உண்மையான ஆன்மீக பயன்பாட்டை மக்களுக்கு உணர்த்தணுங்கிறது தான். ஆக இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கைக்கு கிடைக்கிற விபூதி, குங்குமம் இதெல்லாம் வெறும் பொருட்கள் இல்ல. இல்லவே இல்ல. அது பிரபஞ்ச சக்திகளை தாங்கி இருக்கிற கருவிகள். அதை நாம சரியான முறையில பயன்படுத்தினா நம்ம வீட்டையே ஒரு தெய்வீக கோட்டையா மாத்த முடியும். மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு சிட்டிகை பிரசாதத்துல ஒரு கோயிலோட ஆற்றலே அடங்கியிருக்குன்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம அன்றாடம் கவனிக்க தவற இன்னும் எத்தனையோ எளிய விஷயங்கள்ல எவ்வளோ தெய்வீக ரகசியங்கள் புதைஞ்சிருக்கவான்னு நீங்க தான் சிந்திக்கணும். ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த தெய்வீக செய்தி கண்டிப்பா எல்லாரையும் சென்றடையணும். இது உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. ஆமா, இந்த ஞானத்தை பகிர்றது மக்களுக்கு வழிகாட்டுற ஒரு பெரிய சேவை.
இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது. இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவானது. சித்தர்களோட இந்த ஞானத்தை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.